அப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. ஹாஸ்டலில் இருந்து வந்த போன் கால். மகளை அழைக்க சென்ற தந்தை காக்க வைத்து கல்லூரி சொன்ன பகீர். திருச்சியில் மாணவிக்கு நடந்த மர்மம். திருச்சி சமயபுரம் அருகே செயல்பட்டு வருகிறது தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கலை கல்லூரி உள்ளிட்டவை செயல்பட்டு வருகின்றன. இங்கு 40,000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். அந்த வரிசையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த பாலாஜியின் மகள் தாரணி விடுதியில் தங்கி பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் தாரணிக்கு காய்ச்சல் வந்ததால் கல்லூரி வளாகத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார். காய்ச்சலுக்கு விடுப்பு எடுப்பதற்காக பேராசிரியரிடம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் விடுப்பு எடுக்கக்கூடாது என்றும் நிர்வாகத்திடம் கேட்டுதான் விடுப்பு எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் அந்த பேராசிரியர். இந்த நிலையில் காய்ச்சல் அதிகமாக இருந்ததால் தாரணி விடுதியிலேயே தங்கியுள்ளார். விடுதியில் தங்கியிருந்த சக மாணவிகள் கல்லூரிக்கு சென்றுவிட்டு மாலையில் மீண்டும் விடுதிக்கு வந்து பார்த்தபோது அறை உள்புறம் தாழ்பால் போடப்பட்டிருந்ததால் தட்டி பார்த்துள்ளனர். ஆனால் கதவு நீண்ட நேரம் திறக்கப்படாமல் இருக்கவே சக மாணவிகள் இது குறித்து நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளனர். கல்லூரி நிர்வாகத்தினர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது துப்பட்டாவால் மாணவி தனது கதையை முடித்திருந்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக தாரணிக்கு காய்ச்சல் வந்ததுமே தந்தை பாலாஜியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வீட்டுக்கு அழைத்து செல்லுமாறு தாரணி தெரிவித்திருக்கிறார். அவரை அழைத்து செல்ல கல்லூரிக்கு வந்த தாரணியின் தந்தை பாலாஜியை நெடு நேரமாகியும் அவரது மகளை பார்க்க விடாமல் காத்திருக்க வைத்துள்ளனர். அதன் பின்னரே தாரணி இறந்து விட்டதாக விடுதி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பாலாஜி தனது மகளுக்கு நீதி வேண்டும், தனது மகளை கல்லூரி நிர்வாகத்தினர் கொலை செய்து விட்டனர் என கூறி உறவினர்களிடம் இணைந்து கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். மாணவி இறந்த விவகாரத்தை கையில் எடுத்த எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சிலர் இதை அரசியலாக்கி ஏற்கனவே இந்த கல்லூரியில் 8க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாகவும் இது மர்மமாகவும் இருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இதுகுறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் கேட்டபோது கல்லூரியில் சுமார் 40,000-க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். அதில் ஏதாவது ஒரு மாணவி இப்படி தற்கொலை முடிவுக்கு செல்வது கல்லூரிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி விடுகிறது. அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இதையே கல்லூரிக்கு எதிராக அரசியலாக்குகின்றனர். இதுபோன்று ஏதாவது காரணத்துக்காக தற்கொலை செய்து கொள்ளும் மாணவர்களால் மற்ற மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றனர் என்கிறார்கள் கல்லூரி நிர்வாகத்தினர். இந்த சம்பவம் குறித்து சமயபுரம் போலீசார் கூறுகையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகே என்ன நடந்தது என்று தெரிய வரும். மாணவியின் பெற்றோர் கொடுத்த புகாரில் சந்தேக மரணம் வழக்கு பதிவு செய்துள்ளோம் என்கின்றனர் போலீசார். ஐடி ஃபஸ்ட் இயர் படிக்குது. நேற்று மதியம் 12:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, அப்பா விட முடியல, நான் மென்டார் மேலாட்டையும் டீன்ட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு வரேன்ட்டு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா அவங்க 2 பேரும் கையெழுத்து போடாமல் மென்டார் மேம பிடி வாத்தியாரும் கடுமையாக வந்துருக்கா. போன வாரம் 2 நாள் லீவ் போட்டிருக்கா, அதனால் அவனை தர முடியாதுன்னு ஒரு 10 பேருக்கு முன்னாடி கடுமையாக வந்துச்சு. எனக்கு ஃபோன் அடிக்குது, அப்பா என் வயிறாப்பா, ஆமாம் திட்டான்னு அழுதுச்சு. அதோடு நான் ஹாஸ்டல் போகிறேன்ப்பா அப்படின்ட்டு போனவங்க. நான் வரேம்மா, நான் ஹாஸ்டலுக்கு வரேன், இருமா சாயங்காலம் அப்படின்னு. சரிப்பா வாப்பாங்குது. நான் இங்கேருந்து பழமெல்லாம் வாங்கிட்டு போகிறேன். வாங்கிட்டு போய் 4:50 4:40க்கு நான் இங்கே ஹாஸ்டலில் இருக்கேன். 6:30 வரை இவங்க வந்து மேலே போக வர இருந்தாலே தவிர என்னை உள்ளே விடலை. நான் எதார்த்தமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன், எங்கள் மகளை வர சொல்லுங்கள், 10 நிமிஷத்தில் வந்துடுங்க, ஏங்க எவ்வளோ நேரம் ஃபோன் அடித்தாலும் எடுங்க. இல்லை இருங்க, இந்த சாப்பிட போயிருக்கு, கேன்டீன் போயிருக்கு, அங்கே போயிருக்குன்னு. வார்டனே இல்லை, வார்டன் இல்லாமல் வேறு ஆளை இன்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. போய் மேலே போய் பார்த்தா தாப்பாக ரொம்ப தப்பாக இருக்குது. இது வந்து தற்கொலையே இல்லை, கொலை பண்ணிட்டாங்க. ஆமாம், என் மகன் சாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமாம், அது மட்டும்தான் இருந்திருக்கு. வார்டனு என்ன முன்னுக்கு முன் முரணாக தான் பேசுது வார்டனு. அந்த மென்தார் மேடமு பிடி வாத்தியார் இருந்தால் கடுமையாக வந்திருக்கு, அவங்கள விசாரிக்க மாட்டாங்க போலீஸு.
ஒருதலை பட்சமாக ஒரு தனலட்சுமி சீனிவாசன் கதிரவை எம்எல்ஏனால அவர்கிட்ட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காளே தவிர என் பிள்ளைய கொண்டு போய் பறி கொடுத்ததே சர்மிச்சானு. ஆமாம், ஜிஹெச்லையுமே அது கொண்டு போய் சும்மா தான் வச்சுருக்காங்களே தவிர எந்த இதுவும் இல்லை. இங்கேயே வந்து ஹாஸ்டலில் டாக்டர் வந்து செக் பண்ணல. நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட நான் பேரண்ட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். 2 மணி நேரமாக இவங்க எனக்கு தெரியாமல் மேலே உடச்சி போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் உடச்சி இவங்களே அறுத்து நான் போகும்போது கட்டில் போட்டிருந்தாங்க. நிர்வாகத்துலேருந்து என்கிட்ட வந்து 6:30க்கு உள்ளே விட்றாங்க. 6:30க்கு விட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னு. நான் மாடியில் போய் பார்க்குறேன், படுத்த படுக்கையாக இருக்குது, கழுத்து இறுக்கி இருக்குது. கேட்டதுக்கு ஃபேனில் போட முடியாது, அவ்வளோ தூரத்தை எங்கே போடணும்னா சன்னலில் போட்டுக்குங்கிறாங்க. ஒத்த கையில் சாலை வச்சுக்கிட்டு ஒத்த கையை இறுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், போடவே முடியாது எடுத்து அவங்களே சொல்கிறாங்க. ஆமாம், அவங்களே இறுக்கிக்கிட்டு உள்ள போட்டு இவங்களே உள்தப்பா போட்டு வெளியில் சுடுவா போட்டிருக்காங்க. ஆமாம், இது திட்டமிட்ட குழந்தை. அது இவர் கூட்டி போய் திறக்கணுமா இல்லையா? ஒருவேளை அந்த குழந்தை வந்து தற்கொலை பண்ணியிருந்தா, அது வந்து பின்னாடி வந்து உள்ள லாக் போட்டிருந்தா, அது வந்து இவர் கூட்டி போகணுமா இல்லையா? கீழே என்ன தானே வந்து எதாத்தான் வந்துட்டார் பிள்ளைய பார்க்க வந்து அப்பாவை காக்க வச்சுட்டு போலீஸ் ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தகவல் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ பெரிய கொடுமை சார். எல்லாம் வந்து எல்லாருக்கும் குழந்தை இருக்கு சார். ஒரு நிர்வாகத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து இவர் ஏன் காக்க வச்சாங்க 2 மணி நேரம்? எப்பவுமே ஒரு பேரண்ட்ஸ் வந்தா பிள்ளைக்கு முடியல ரூம்ல இருந்தா கொண்டா காமிக்கணுமா இல்லையா? நாங்க போய் பார்த்துட்டேன் சார். நாங்க போய் பார்த்ததில்ல ஜன்னல் மட்டத்தில். அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஜன்னலில் இதோடைய சாலையை எடுத்துக்கிட்டு இதுவே வந்து துப்பட்டா கட்டிக்கிட்டு ஒரு கையால் தொங்கிட்டதா சொல்கிறாங்க. கையில் காயம் இருக்கன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன் சார், எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து சாக போகும்போது கை வலிக்கு விட்டுருவோம் சார். நான் நின்று பார்க்குறேன் சார், என் மட்டத்துக்கு இருக்குது சார். என்னோட அந்த குழந்தை உயரமாக இருக்குது. என்னோட உயரமான குழந்தை வந்து அது எப்படி சும்மா தொங்குனாலும் கீழே விழுந்துடும். ஜன்னலில் எந்த விதமான போல்டோ நெட்டோ கல்லல சார். ஒரு வெயிட் தொங்கும் போது ஜன்னல் வந்து டேமேஜ் ஆகணுமா இல்லையா சார்? எந்த விதமான டேமேஜ் இல்லை அந்த ஜன்னலில். அந்த ரூமுமே வந்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதாவது டாப்பாவில் நாங்கள் உடச்சிக்கிட்டு போனோம், கார்பெண்டர் வந்து உடைச்சான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த லாக்கை வந்து நம்பி விட்டுருக்காங்க. உள்ள டாப்பா தான் வந்து செல் இருக்குது, மேலே உள்ளதெல்லாம் அப்படியே இருக்குது, புதுசாகவே இருக்குது. சென்டர் மட்டும்தான் பிரேக். அப்போ பூட்டை உடச்சிக்கிட்டு உள்ளே போன மாதிரி இருக்குது. ஏற்கனவே கொல்லப்பட்டு இவங்க பூட்டிட்டு போய் திருப்பி நடிக்கிறக்காக நடந்திருக்கலாம். எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. இது வந்து தற்கொலை இல்லை, முழுக்க கொலையாக இருக்குது. எங்களுக்கு நீதி விசாரணை வேணும். எங்களுக்கு ஒரு உண்மையான விசாரணை வேணும். எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் கூட ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு அட்வொகேட்டை வச்சுக்கிட்டு வீடியோவோட எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும்.